வணக்கம் ஸ்ரீ போன்சை ஜோன். இன்றைக்கி நம்ம பிரேம்னாவோட வயரிங் பார்க்க போகிறோம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வயரிங் பார்க்க போகிறோம். இது என்னோடய பிளான்ட்டு ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். க்ரோ பேக்கில் தான் இருந்தது. ஸோ அன்வான்ட் பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணியாச்சு. ஏன் பிரேம்னாவே போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, அந்த மெட்டீரியல் தான் நிறைய டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிக்னஸ் ஈஸியாக கற்றுக்கலாம் பிரேம்னால. ஏன்னா அது சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக கட்டிங்ஸில் வளரும். ஸோ அதனால் இந்த பிளான்ட் எடுத்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அதுவும் இல்லாமல் அதோடய லீஃப் சைஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். பெரிய சைஸ்லேருந்து நம்ம கட் பண்ண ரெடியூஸ் ஆகும். இதுக்குள்ளே இந்த பிளான்ட்டு அதை நான் எடுத்துட்டேன். அது ஒரு கட்டிங்ஸ் தான் போட்டு வச்சுருந்தது. அன்வான்ட் பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்குது ப்ரைமரி, அந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குது செகண்டரி பிரான்ச்சஸ்ஸு. ஸோ சின்னதாக இருக்கும்போதே நான் ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுத்து வச்சிட்டேன். இந்த இன்ஃபார்மல் அப்ரைட் அப்படிங்கிற ஸ்டைலுக்காக சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுத்து வச்சிட்டேன். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப பெருசாகிடுச்சு. அப்புறம் வயர்லாம் ரிமூவ் பண்ணியிருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஏனோ தானோ ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. அதனால் லீஃப்லாம் ப்ரூன் பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ தான் நமக்கு பிரான்ச்சஸ் விசிபிளாக தெரியும், என்னென்ன பிரான்ச் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. ஓரளவுக்கு ஒரு பெரிய வயர் போடுறோம். அது ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுச்சு. என்னோடய ஃபிங்கர் திக்னஸ்க்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வளைக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அது வளைக்கும்போது உடையறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் திக்கான வயர்ஸை ஒரு 2-3 வயர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். என்கிட்ட பெரிய சைஸ் வயர் முடிஞ்சிருச்சு. நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வயரே யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 வயர் யூஸ் பண்ண வேண்டியது வரும். எப்போவுமே இந்த 45 டிகிரி ஆங்கிளுக்கு நம்ம வயர் பண்ணிக்கணும். நம்ம க்ளோஸ்டாக வயர் பண்ணணும். நல்லா க்ளோஸ்டானா அந்த பிரான்ச்சஸும் வயரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே கேப் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வயர் பண்ணிக்கிங்க. நமக்கு தேவைப்படுற இடம் வரைக்கும் வயர் பண்ணிக்கிங்க. எப்போவுமே வயர் பின்னாடி சைடு இருந்தால் பண்ணணும். நல்லா கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு நல்லா மண்ணுக்குள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது 45 டிகிரி ஆங்கிளில் நிற்கும். அப்போ நம்ம ஈஸியாக பிரான்ச்சஸில் வயர் பண்ணிக்கலாம். இப்படி எப்போவுமே வயர் கூட தான் போகணும். இது நிறையா டைம் நம்ம இதில் சேனலில் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் சொல்கிறது நீங்களாம் நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா பிரான்ச்சஸும் ஏதோ ஒரு வயர் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் நம்ம போன்சாய் பழக முடியும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பெண்ட் பண்ணணும். என்னென்னா இன்னும் பெண்ட் ஆகலை, இன்னொரு வயர் யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஆர் பேக் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் வயர் பண்ணியிருக்கு. ஃபைனலாக எந்த பக்கம்னு டிசைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு அப்படி அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கர்வில் தான் இந்த பிரான்ச்சஸ் வரணும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கணும் அந்த பிரான்ச்சஸை. ரொம்ப பார்த்து கவனமாக தான் இதை பெண்ட் பண்ணி வளைக்கணும். நல்லா பாருங்கள். ஒரு 1 இன்ச் கீழே இறக்கிடுவேன் நான் மண்ணுக்குள்ளே. அந்த இடத்துல ரூட்டில் இல்லாத மாதிரி இருக்கணும். இப்படி இறக்கிட்டு ஃபுல்லாக இறக்கிடுங்க. அப்போ தான் அது நவுறாது. அப்புறம் அதே மாதிரி அந்த இடத்துல கை வச்சு பிடிச்சிக்கணும் அந்த வயரை கீழே இருக்கும்போது. ஏன்னா ரூட்டை டேமேஜ் பண்ணும். நம்ம ரொட்டேட் பண்ணும்போது வயரை பிரான்ச் மேலே சுற்றும்போது, ட்ரங்க்கில் சுற்றும் போதும் பக்கத்தில் இருக்க ரூட்டெல்லாம் டேமேஜ் பண்ணிடும். ஸோ வயரை அந்த இடத்துல பிடிச்சிக்கணும். க்ளோஸ்டாக வயர் பண்ணுங்கள். இது கொஞ்சம் திக்னஸான வயர் இருந்துச்சுன்னா ஒரு அந்த போன்சாய் வயர்லேயே நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 3 வயர் போட தேவையில்லை. இன்னும் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பிரான்ச் உடையாமல் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. உடையாது.
அதனால் பண்ணியாச்சு. நம்ம எப்போவும் வந்து கீழே இருக்க 2 பிரான்ச்சஸ் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கணும். மேலே போக 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 அது அப்படியே ஷார்ட் ஆகிட்டே போகணும். அதை விட ஒரு ஒரு சைஸ் கம்மியாக இருக்கணும் 2 பிரான்ச்சஸ். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக கம்மியாக போகணும். நம்ம எப்படி பார்த்தாலும் ட்ரையாங்கிள் லுக்கில் இருக்கணும். போன்சாய் என்ன பண்ணாலும் அந்த ட்ரையாங்கிள் லுக்கில் இருக்கணும். எப்போவுமே நம்ம வந்து ஒரு வயர் பண்ண போகிறோம், ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், பிரான்ச்சஸ் ஏதோ பெண்ட் பண்ணமோ ஷேப் பண்ணவோ போகிறோம் அப்படிங்கும்போது வந்து லீஃபெல்லாம் டீஃபாலியேட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்ல விசிபிள் ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ஸோ எந்தெந்த பிரான்ச்சஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதும் நல்லா நமக்கு வியூவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நமக்கு. கீழே உள்ள பிரான்ச்சஸ்க்கும் மேலே உள்ள பிரான்ச்சஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் போகிற மாதிரியே இருக்கும், சின்னதாக இருக்கும். போக சின்னதாகிட்டே போகணும். ட்ரங்க் சைஸ் எப்பவும் பெருசாக இருக்கணும். அதே மாதிரி பிரேம்னால நிறைய பண்ணுங்கள், போன்சாய் நிறையா பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான மெட்டீரியலு பிரேம்னா. மினியேச்சர்ஸ் பண்ணலாம். என்னென்னா அதோட லீஃப் தான் அதோட ஹைலைட்டு. என்னென்னா சின்னதாக இருக்கும், எவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணாலும் அதே பொசிஷன்லேயே நிற்கும். அடுத்து வளர்கிறது சின்னதாக தான் வளரும். அப்போ மறுபடியும் அதை கட் பண்ணி விடும்போது 2 பிரான்ச்சஸ் வரும். போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன வயர் பண்ணி இந்த சின்ன பிரான்ச்சஸ்லாம் வயர் பண்ணிக்கிறோம். எப்போவும் வந்து இன்ஃபார்மல் அப்ரைட் அப்படிங்கிறது வந்து இந்த எஸ் பெண்டு மாதிரி இருக்கிறது. அதில் வந்து எப்போவுமே வந்து இந்த பிரான்ச்சஸ்க்கு வந்து பெண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி பெண்டு கொடுக்கணும். இந்த இன்ஃபார்மல் அந்த மாதிரியே வேவ்ஸ் வர மாதிரியே பெண்ட் கொடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக கொடுக்கக்கூடாது. ஃபார்மலில் தான் மட்டும் ஸ்ட்ரைட்டாக நம்ம பிரான்ச்சஸை அந்த பேடிங் செட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட்டாக கொடுப்போம். பிரான்ச்சஸை இது பண்ணுறது வளைக்கிறது சொல்கிறேன். இன்ஃபார்மல் அப்ரைட்டில் வந்து எப்போவுமே வந்து பிரான்ச்சஸில் கொஞ்சம் மூமெண்ட் இருக்கணும். நேராக குச்சி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கீழேயோ மேலேயோ வளைஞ்சு இருக்கணும். இப்போ எப்படி எஸ் பெண்ட் மாதிரி இருக்கோ அதே மாதிரியே அந்த சின்ன பிரான்ச்சஸில் இருக்கணும். ப்ரைமரி செகண்டரி பிரான்ச்சஸ், மேலே டாப் பிரான்ச்சஸ்ஸு எல்லா இதுலேயும் இப்படி இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் வயர் பண்ணணும் பிரேம்னா பொறுத்தளவுக்கு. ஏன்னா அது சீக்கிரமாக உடையிற மாதிரியான ஒரு மெட்டீரியலு. பெட்டர் வந்து எப்போவுமே வந்து சின்னதில் வயர் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஷேப் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். அது எப்படியோ வளர்ந்துட்டு போகுது, ட்ரங்க் மட்டும் அந்த லைனில் கிடச்சா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இலையெல்லாம் டீஃபாலியேட் பண்ணிட்டு வச்சாலும் நீங்கள் தேவைப்படுற இடத்துல வந்து பிரான்ச்சஸ் வளரும். அதிலிருந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு போன்சாய். இது கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணணும். ஓரளவுக்கு வளையுது, ஏன்னா ஏற்கனவே சின்னதுலேயே வளைச்சி வச்சனால வயரிங் பண்ணால ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நேராக போன ஒரு பிரான்ச் வந்து இது திக்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வளைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்போ இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கிங்க நம்ம கட் பண்ண இடத்துலலாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அந்த இடம் வந்து டெட் ஆகாமல் இருக்கும் அந்த பிரான்ச்சஸ்ஸு. பிரேம்னாவுக்கும் பண்ணலாம், பெரிய பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன் வாட்டர் பட்டு கொஞ்சம் ஃபங்கஸ் ஆகி அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு இதாக காஞ்சு போயிடும். ஸோ இது நம்ம சாயில் மிக்ஸு, ரெட் சாயில் கொஞ்சம் கல்லெல்லாம் கலந்த மாதிரிக்கு. இது வந்து கோட்டோட வேஸ்ட்டு இந்த டைம் யூஸ் பண்ணுறோம். இது வெர்மி கம்போஸ்டர் நார்மல் சாயில், மண்புழு உரம். இந்த மாதிரி ரூட் ஹூக் வச்சு இந்த மாதிரி இந்த மண்ணெல்லாம் எடுத்திங்கன்னா ரூட்டெல்லாம் டேமேஜ் ஆகாது, உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் இது பண்ண முடியாது. இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ரூட்டுக்கு எந்த டேமேஜஸ் வராது. ஸ்பீடாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எப்போவும் ஃபுல்லாக மண்ணை எடுத்துடக்கூடாது, ரூட்டை அப்படி எடுத்துட வேணாம். ஓரளவுக்கு பழைய சாயில் அதில் இருக்கணும் கொஞ்சமாவது.
ஏன்னா அப்போ டக்குன்னு ஸ்பீடாக க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பழைய சாயிலேருந்து வெறும் ரூட்டை மட்டும் லாஸ்ட் டைம் மாதிரி எடுத்தோம்னா அது ரொம்ப செட் ஆகாது, வளர்கிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். இப்போ ரூட்டெல்லாம் ஓரளவுக்கு டேமேஜ் ஆகாமல் வந்துருச்சு. இந்த பெரிய ரூட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுக்குங்க, ஏன்னா அது மறுபடியும் வளரும்போது இன்னும் பெரிய சைஸ் ஆயிரும். அப்போ கட் பண்ணால் கொஞ்சம் பிரான்ச்சஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அந்த பிரேம்னா பிளான்ட்டுக்கு. கட் பண்ணி வச்சு நான் க்ரோ பேக்கில் தான் வைக்க போகிறேன். பழைய மண் பாதி அளவுக்கு ஒரு 30% யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மிக்ஸ் பண்ண சாயில் இப்போ மேலே வச்சு ஓரளவுக்கு பண்ணியாச்சு. இந்தளவுக்கு ஃபுல் பண்ணிக்கிங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.